ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த விடயம் சேனல்ல உங்களுக்காக ஒரு புதிய சீரியஸ் ஆரம்பிக்க போறேன். இது வேலைவாய்ப்பு சம்பந்தமான சீரியஸா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு எங்களை மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். அதனால இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் லைக் பட்டனை அழுத்தி கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 20 வருஷத்துக்கு மேலே பப்ளிஷிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு இதெல்லாம் டிசைன் பண்ணுற வேலைன்னு சொல்லலாம். அதாவது டிடிபி. ஆனால் நாங்கள் லோக்கல் ஒர்க் எதுவும் எடுத்து பண்ணுறதில்ல. யூகே, யூஎஸ், யூரோப் இப்படி மற்ற நாடுகளில் இருந்து இந்த மாதிரி புக் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய ஜாப்ஸ் வருது. அதை இங்கே இருக்கிற பல கம்பெனிகள் எடுத்து பல பேரை வேலைக்கு வச்சு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வேலையாக இல்லை, மிகப்பெரிய அளவில் லாபம் தர ஒரு வேலையாக இருக்குது. இந்த ஃபீல்டில் பலவிதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சீரியஸ் மூலமாக சொல்ல போகிறேன். இதன் மூலம் உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் ஒரு நிலையான வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உதாரணத்துக்கு இந்த சாம்பிள் புக்கை பாருங்கள். இதை எப்படி டிசைன் பண்ணுறது, எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது, புக் டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, யார் யாரெல்லாம் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன். சாதாரணமாக ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பலவிதமான பகுதிகள் இருக்கும். நம்ம இதுவரைக்கும் புத்தகங்களை படிக்கும்போது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ கீழே இருக்கிற அந்த டீட்டெயிலை பாருங்கள். ஃப்ரண்ட் கவர், இன்சைட் ஃப்ரண்ட் கவர், ஃப்ரண்ட் மேட்டர் அதாவது ப்ரிலிம்ஸ், பாடி மேட்டர், மெயின் பேஜஸ், பேக் மேட்டர், இன்சைட் பேக் கவர், பேக் கவர். இதுதான் ஒரு முறையான ஒரு புத்தகத்தோட பகுதி. இதில் மேலும் பல உட்பிரிவுகள் இருக்குது. ஃப்ரண்ட் மேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹாஃப் டைட்டில், ஃப்ரண்ட் ஸ்பேஸ், டைட்டில் பேஜ், காப்பிரைட் பேஜ், டெடிகேஷன், அக்னாலெட்ஜ்மெண்ட், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஃபோர்வேர்டு, ப்ரிஃபேஸ் அப்படிங்கிற பகுதிகள் இருக்குது. பாடி மேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோலாக், பார்ட்ஸ், செக்ஷன்ஸ், சாப்டர்ஸ், அதர் கண்டென்ட் இப்படி பல பகுதிகள் இருக்குது. எண்ட் மேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எபிலாக், ஆஃப்டர்வேர்ட், க்ளாசரி, பிப்ளியோகிராஃபி, இண்டெக்ஸ், ஆத்தர் பயோகிராஃபி இப்படி பல பகுதிகள் இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தை பார்க்கலாம் வாங்க. நாம் மேலே சொன்ன பல பகுதிகள் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நாம் புத்தகம் படிக்கும்போது இதையெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ விலாவாரியாக பார்க்கலாம். இப்படி இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப் புத்தகத்திற்கும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் இருக்குது. ஒரு புத்தகம் டிசைன் பண்ணுறதுக்கு பல விதமான விஷயங்கள் தேவைப்படும். மேலும் இந்த இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற பல வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். போகிற போக்கில் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன், தெரிஞ்சுக்கங்க. முக்கியமாக ஒரு புத்தகத்தை எழுதுறதோட ஒரு ஆசிரியரோட வேலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வெளியிடுற பப்ளிஷிங் கம்பெனி லேஅவுட் டிசைனரை வச்சு அந்த புத்தகத்திற்கான ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுவாங்க. அதை டைப்செட்டிங் கம்பெனிக்கு அனுப்பி அந்த புத்தகத்தை டிசைன் பண்ணி அதை பப்ளிஷிங் கம்பெனிக்கு அனுப்பிடுவோம். அவங்க அதை பிரிண்ட் பண்ணி புக் ஸ்டோர்ஸ்க்கு விற்பனைக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் ஒரு புத்தகம் உருவாகிற கதை. ஆனால் இதுக்குள்ள பலவிதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆத்தர்கிட்ட இருந்தோ அல்லது பப்ளிஷர்கிட்ட இருந்தோ புத்தகத்தோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது இன்புட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வாங்க வேண்டிய வேலை ப்ராஜெக்ட் மேனேஜரோட வேலையாக இருக்குது. ஃபைல்ஸ் வந்த உடனே அதில் கிராமட்டிக்கல் எரர் இருக்கான்னு பார்க்குறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்குறது, சென்டென்ஸ் மாடிஃபை பண்ணுறது, லாங்குவேஜ் பாலிஷிங் பண்ணுறது, இதையெல்லாம் காப்பி எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இது முடிஞ்ச உடனே
பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ண வேண்டியது கன்வர்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இது முடிஞ்ச உடனே லேஅவுட் டிசைனரோட ஸ்பெசிஃபிகேஷனை யூஸ் பண்ணி புக் டிசைன் பண்ண வேண்டியது டெம்ப்ளேட் டெவலப்பரோட வேலையாக இருக்குது. டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி புக் டிசைன் பண்ண வேண்டியது பேஜினேட்டரோட வேலை. இதில் ஏதாவது இமேஜ் க்ரியேட் பண்ணுறது இல்லைனா மாடிஃபை பண்ணுறது கிராஃபிக் டிசைனரோட வேலையாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு பேஜினேஷனும் முடிஞ்ச பிறகு லேஅவுட் டிசைன்ஸ் சரியாக இருக்கான்னு, ஏதாவது டெக்ஸ்சுவல் எரர் இருக்கான்னு பார்க்க வேண்டியது ப்ரூஃப் ரீடர் அல்லது QCயோட வேலை. எல்லாம் முடிஞ்சு புத்தகம் தயாரான பிறகு அதே ப்ராஜெக்ட் மேனேஜர் கிளையண்ட்டுக்கு இந்த ஃபைலை அனுப்பிடுவார். இந்த சர்க்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன இந்த ஒர்க் ஃப்ளோ ஒரு பேசிக் தான், இன்னும் நிறைய இருக்குது. போக போக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. பேஜினேஷன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இன்டிசைன் தெரிஞ்சால் நல்லது. நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கு புதுசுன்னா நிறைய யூடியூப் டுட்டோரியல்ஸ் பேசிக் லெவலில் இருந்து சொல்லித்தராங்க. நீங்கள் பேசிக் கற்றுக்கிட்ட பிறகு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது சுலபமாக புரியும். இல்லை நானே உங்களுக்கு வேலை சார்ந்த முறையில் இந்த சாஃப்ட்வேரை பேசிக்கில் இருந்து சொல்லித்தரணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு சில பேசிக் டைப் செட்டிங் டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபாண்ட்ஸ் ஆர் டைப் ஃபேஸ், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், லெட்டிங் ஆர் லைன் ஸ்பேஸ், கேஸ் சென்சிட்டிவ், அலைன்மெண்ட், கர்னிங் அண்ட் ட்ராக்கிங், பொசிஷன்ஸ், ligatures, colors, tags, styles, hyphenations, இப்படி பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. இப்படி பல விஷயங்களோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து வர இந்த வீடியோவை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.